நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புது புது ஐடியாஸ் நம்ம மைண்டில் ஓடினே இருக்குங்க. அதுபோல தான் நம்ம விஜய் மைண்ட்லேயும் எப்போதானே ஒன்று பண்ணணும், நம்ம சாதிக்கணும். ஏன்னா இப்போ எல்லாரும் நம்மளை ரொம்ப இழிவாக நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லி நமக்கும் மல்லிக்கும் நடந்த கல்யாணத்தை எல்லாரும் ஒரு பக்கம் ரொம்பவே மோசமாக சிந்திக்கிறாங்க. இது எப்படியாலும் நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காரு. இதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்களும் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வேறு லெவலில் தரமாக தான் செய்கிறாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் அவங்களோட பெரியம்மா தாங்க. இந்த விஷயம் நம்ம விஜய்க்கு புரியாது. நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் இவன் எதுக்கு நம்மளை எப்போ பார்த்தாலும் இவன் சீண்டினே இருக்கா, நம்மளை பார்த்தா அவளுக்கு எப்படி தெரியுது, நம்மளை பார்த்தா அப்படி புரியுதா இப்படி புரியுதா, எந்த நேரம் பார்த்தாலும் நம்ம கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு விஜய். இதனால் மனசு உடஞ்சி போயிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் போங்கடா நீங்களும் உங்கள் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசு விட்டாங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா செல்ல கூட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து மல்லியம்மாவுக்கு ஆர்டர் சொன்னாங்க. அப்போ நம்ம தலைவி வேற லெவலில் சண்டை பிடிக்க வராங்க. யாருன்னு சொல்லிட்டு இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. சண்டை பிடிக்க வந்துக்கிறது வேற யாரு, ராஜராஜேஸ்வரி சண்டை. நான் சண்டை அப்படியேப்பட்ட சண்டை. நீ யார் பண்ணுறதுக்கு, நீ யாருக்கு பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாறுமாற கிளிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறது சொல்லிட்டு தெரியாமல் ஒன்றும் புரியல சொல்ல தெரியல கண்ட மொழி கூடுதே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி, பார்த்துப்போம் இதுக்கு மேலே இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது ஏது இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எவ்வளவோ வாழ்க்கையில் நம்ம சாதிக்கணும்னா எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு முதல் படிக்கட்டு நம்ம எல்லாத்துலேயும் முன்னேறணும்னா அதுக்கு ஒரே வழி தாங்க இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அடிமட்டத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. அதை விட்டுட்டு இடத்த வாட்டி உச்சியை தொடணும்னா தொட முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம விஜய் மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. இடம் பிடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த ராஜேஸ்வரி அடித்து ஓட போகிறாங்க. இது வரைக்கும் ராஜேஸ்வரியை சரியான ஆட்டம் காட்டுறதுக்கு நம்ம மல்லி தயாராக இல்லை. ஆட்டம் காட்டுற போது அப்படியே சும்மா அதிரடியாக ஒரு பக்கம் அதிர்ச்சி போயிட போகிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் தலையிடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பீதியில் உட்கார போகிறாங்க. அது மட்டும் நல்லாவே தெரிய போகுது. நம்ம ராஜேஸ்வரி அசிங்கப்படுத்தின ஒவ்வொரு வாரத்தையும் நம்ம மல்லி மனசுக்குள்ளே ஆழமாக பஞ்சிட்டு இருக்குது. இவ்வளோ சும்மா விடக்கூடாது, எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ரணகோல கோவத்தில் இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம். கூடிய விரைவில் எல்லாம் தெரிய போகுது. நம்மளுக்கு தெரிய வரும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பொறுமையாக பார்த்தா தெரிய போகுது. சரி, அது ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்தேன்னு கரெக்டாக கம்பெனி கிளம்புனா அப்போ இருந்து பொண்டாட்டி அட்டம் வந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்களை அட்டம் வர வைக்கிறதுக்கு அவங்க பெரியம்மா பிளான் பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜேஸ்வரி இருந்துன்னு ஒரு பக்கம் உஸ்பேத்தி விட்டுறா. விஜய் இருந்து ஏன் மல்லி உனக்கு அறிவே இல்லையா, நீ என்னோட அதிர்ஷ்டம் இல்லை, நீ என்னோட துரதிர்ஷ்டம், இனிமேல் என் முன்னாடி வந்துடாதே, எனக்கு அப்படியே எப்படி இருக்குது தெரியுமா, எரிசலாக இருக்குது ஒரு பக்கம், நீ வந்தேன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, வந்துடாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறாக திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. என்னடா இது இந்த அளவுக்கு நம்மளை இன்ஸ்டால் பண்ணுறாங்களே, இந்த அளவுக்கு நம்மளை அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசு விட்டு கதிர் அளவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் மனசு உடஞ்சி போயிட்டே இருக்காங்க நம்ம மல்லிக்கு மட்டும் ஏன்டா இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ துக்கம் துயரம், பாவண்டா அவங்க வாழ்க்கை இப்படி கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துனே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தான் இருக்குது. சரி, பார்த்துக்கலாம், எவ்வளவோ நடந்து போச்சு. இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது ஏது இது நடக்க போகுதுன்றது கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் மேலே அப்டேட்டாக தொடர்ந்து வரப்போகுதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக.